வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய காசி நாட்டுக்கோட்டை அப்படின்ற ஒரு சத்திரம் மிக பிரபலமான ஒரு சத்திரமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக இந்த சத்திரமானது இயங்கி வருகிறது. குறிப்பாக தமிழ் மக்கள் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தக்கூடிய மக்கள் இங்கே அதிகமாக வரக்கூடியது, ஒவ்வொரு வருடமும் வருகிறார்கள். அவர்களுக்கு குறைந்த செலவில், அதாவது குறைந்த கட்டணத்தில் கொஞ்சம் வாங்கி அவர்களுக்கான சாப்பாடுலேருந்து தங்கும் இடத்துலேருந்து அடைக்கலமாக 200 ஆண்டுகள் இந்த சத்திரமானது இயங்கி வருகிறது. இந்த சத்திரத்தோடு இன்னும் கூடுதலான நிறைய விஷயங்கள் குறித்து நம்மிடையே இந்த சத்திரத்தை தற்போது வழிநடத்தக்கூடிய சத்திரத்தின் தலைவராக இருக்கக்கூடிய லேலா நாராயணன் இருக்கார், அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு நான் இந்த பேரை கேள்விப்படும் போதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த காசி நாட்டுக்கோட்டை அப்படின்றது என்ன? வணக்கம். நியூஸ் 7 மீடியா அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வாரணாசிக்கு இங்கே வந்திருக்கிறது. காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகம், இது இந்த சத்திரத்தினுடைய பெயர். இந்த சத்திரம் 1813ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. அதற்கு முன்பாக 50 வருடங்களாக காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகமானது 1750ஆம் ஆண்டு வாக்கிலிருந்து காசி விஸ்வேஸ்வரருக்கு எண்ணற்ற திருப்பணிகளையும் நைவேத்திய பொருள்களையும் சுவாமிக்கு செல்லுகின்ற அத்தனை அந்த பூஜை பொருள்களும் காசி சத்திரத்திலிருந்து தான் சென்று கொண்டிருக்கின்றது. இது நாட்டுக்கோட்டை அப்படின்ற பேர் வரதுக்கு காரணம் என்ன? நகரத்தார்கள், அதாவது செட்டியார்ஸ். செட்டியார் அப்படின்னம்னா நிறைய வகை செட்டியார்கள் இருக்காங்க. சற்றேறத்தாழ 24 வகை செட்டியார்கள் மொத்தமாக இருக்காங்க தமிழ்நாட்டில். அதில் ஒரு பிரிவினர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்கள். ஏன் நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்கள் அப்படின்னம்னா, நீங்கள் செட்டிநாடுக்கு பயணிச்சிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? அங்கே இருக்க வீடுகளை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய வீடுகளாக பார்த்துருக்கீங்க? பெரிய பெரிய பிரம்மாண்டமாக அரண்மனைக்கு நிகராக இருக்கும். நகரத்தார் பெருமக்கள் அரசர் பெருமக்களுக்கே அந்த முடிசூட்டுகின்ற ஒரு பணியை அந்த காலத்திலேயே செய்திருக்கின்றார்கள். அரசனுக்கு முடிசூட்டிய சமூகம் நகரத்தார் பெருமக்கள். அதனால் அவர்கள் கட்டிய வீடுகள் எல்லாம் அரசர்களோடு பழகிய காரணத்தினாலும், அவர்களுக்கு முடிசூட்டிய காரணத்தினாலும், அவர்களோடு வாணிப தொடர்புகள் இருந்த காரணத்தினாலும் அவர்கள் தங்களுடைய வீடுகளையும் அரண்மனை போல கட்ட வேண்டும் என்று எண்ணி சற்றேறத்தாழ 150 - 200 ஆண்டுகளுக்கு முன்பாக சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பகுதியும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பகுதியும் மிகச்சிறப்பாக வானளாவிய கட்டிடங்களை கட்டினார்கள். அது ஒரு காரணம், நாட்டுக்கோட்டை. பிறகு நாடு விட்டு நாடு இடம்பெயர்பவர்கள் நகரத்தார் பெருமக்கள். அதாவது சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லுவார்கள் தமிழர்களுக்கு. காரணம் என்னவென்றால், தமிழர்கள் ஒரு இடத்தில் தேங்கி கிடப்பவர்கள் அல்ல. ஒரு இடத்தில் வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்தில் இருப்பார்கள். அங்கு வாய்ப்பு குறைப்பாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து வாய்ப்பு எங்கு உள்ளதோ அந்த இடத்திற்கு சென்று வாணிபம் செய்வார்கள். நான் சொல்லுவதெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாணிபம் செய்யக்கூடிய சமூகம் ஒரு மரபு தமிழர்களுக்கு உண்டு. அதை பறைசாற்றுகின்ற வகையிலே நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்கள் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக கிழக்காசிய நாடுகளுக்கு பயணித்திருக்கிறார்கள். என்னென்ன நாடுகள்? பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம், செய்கோன், கம்போடியா, மங்கோலியா, பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா, இது போன்ற கீழை நாடுகளுக்கு பயணித்து, பாய்மர கப்பலில் பயணித்து, எந்த நேவிகேஷன் சிஸ்டம் இல்லை, மொபைல் சிஸ்டம்ஸ் இல்லை, ஃபேக்ஸ் இல்லை, டெலக்ஸ் இல்லை, எந்த ஒரு நவீன ஒரு காரணிகள் இல்லாத, கம்யூனிகேஷன் இல்லாத காலத்திலேயே இவர்கள் பாய்மர கப்பலில் காற்றின் திசையை அறிந்து படகுகளை செலுத்தி அங்கு வாணிபம் செய்ய சென்றிருக்கின்றார்கள். ஒரு இடம் விட்டு இடம் பெயர்வதனால் அவர்களுக்கு நகரத்தார்கள் என்று பெயர் வந்தது. பிறகு நகரங்களில் வசித்த காரணத்தினால் அவர்களுக்கு நகரத்தார் என்று பெயர் வந்ததாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. இப்போ இந்த நாட்டுக்கோட்டை இந்த இது தேடி எத்தனை மக்கள் தினந்தோறும் வந்துட்டு போகிறாங்க? அவங்க பெரும்பாலும் யார் அதிகமாக வராங்க? எந்த பகுதியில் இருக்கு? நல்ல கேள்வி மேடம். இந்த ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகமானது சற்றேறத்தாழ 210 ஆண்டுகளாக இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்ற சத்திரம் கட்டப்பட்டது. கீழே வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டிலே பொறுத்திருக்கும். ஸ்தாபிதம் செய்யப்பட்ட ஆண்டு 1813 என்று. அன்றிலிருந்து இன்று வரை தென்னகத்தில் இருக்கின்ற அத்துணை மாநிலங்களிலிருந்தும்
தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்திலிருந்து பெருவாரியான யாத்ரீகர்களும் வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். நம்ம இந்துத்துவ இதில் ஒரு பழமொழி சொல்லுவதுண்டு, இந்துவாக ஒருவர் பிறந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையேனும் காசி புண்ணிய கஷேத்திரத்திற்கு நம்முடைய பாதங்கள் பட வேண்டும் என்பது ஐதீகம். அந்த ஐதீகத்துக்கு இணங்க தமிழர்கள் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் யாத்திரைகள் சற்றேறத்தாழ தினமும் 600 யாத்திரையர்கள் இந்த சத்திரத்தில் வந்து தங்கி குறைந்த கட்டணம்தான். கட்டணம் இப்போ ஒரு டார்மெட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அதற்கு வந்து ஒரு பாய், ஒரு தலாணி கொடுத்துருவோம், லாக்கர் வச்சுக்கிறது கொடுத்துருவோம். 100 ரூபாய் கட்டணம் அவர்களுக்கு. பதிவு கட்டணமாக ஒரு முறை ஒரு 100 ரூபாய் கட்ட வேண்டும். பிறகு அவர்கள் இங்கு தங்கி கொள்ளலாம். உணவு அளிக்கப்படுகிறது. உணவு வந்து நம்ம செட்டிநாடு பாரம்பரிய முறைப்படி தோசை, இட்லி, இடியப்பம், வடை, பொங்கல், கேசரி இது போன்ற பதார்த்தங்கள் காலை சிற்றுண்டியாகவும், இரவில் இதர் பொங்கல் ஆர் இட்லி, தோசை எதுவாக இருந்தாலும் கொடுக்குறோம். மதிய உணவு ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரியே சாம்பார், ரசம், மோர், அப்பளம், ஊறுகாய், சாதம் இது போன்ற பதார்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது. இது அன்னதானமாக யாரேனும் அன்னதானம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நன்கொடை கொடுத்திருந்தால் அன்றைக்கு உணவு இலவசமாக அவர்கள் பெயரை சொல்லி பரிமாறப்படும். மற்ற தினங்களில் ஒரு சிறிய அளவு தொகையை நாங்கள் கட்டணமாக வசூலித்துக் கொள்கிறோம். இப்போ காசிக்கு வந்து வரவங்களுக்காக மட்டும்தான் இந்த சத்திரமானது அமைக்கப்பட்டிருக்கா, இல்லை இங்கே தங்குறதுக்கான ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்களா இங்கே? அதாவது காசிக்கு கோவிலுக்காக வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசிரமம் அப்போ அந்த மாதிரி தான். ஓகே, இப்போது இங்கே நிறைய பேர் வராங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் நிறைய கால் பண்ணி அதை அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்போது இங்கே வரவங்களுக்கு தங்குறதுக்கான வசதிகளை இன்னும் மேம்படுத்தணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை இன்னும் பண்ண இருக்கீங்க? இப்போது நிறைய யாத்ரீகர்கள் தமிழகத்திலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் வருகிறார்கள். பொதுவாக அடிமட்டத்தில் உள்ளவர்கள், அதாவது ஏதுவாக உள்ளவர்கள் நிறைய பேர் வர்றாங்க. காசிக்கு வரணும், விஸ்வநாதரை தரிசிக்கணும், அன்னபூர்ணி தாயாரை தரிசிக்க வேண்டும், விசாலாட்சி தாயாரை பார்க்க வேண்டும், பிறகு கங்கையிலே ஸ்நானமாட வேண்டும், முன்னோர்களுக்கு அவர்கள் பூஜை பரிவாரங்கள் செய்ய வேண்டும் என்று நிறைய யாத்திரிகள் வருகிறார்கள். இந்த சத்திரமானது யாத்திரிகர்களுக்கு மட்டுமே இந்த சத்திரம் கொடுக்கப்படுகிறது. நிரந்தரம் வேண்டுமென்று இருந்தால் அவர்களுக்கு தங்குவதற்கு இங்கு இடம் கொடுப்பதில்லை. யாத்திரிகர்களாக வருபவர்கள் ஒரு வாரம் தொடர்ந்து இந்த சத்திரத்தில் தங்கிக் கொள்ளலாம். பிறகு அவர்கள் வெளியில் சென்றுவிட்டு மற்ற இடங்களுக்கு பயணித்து பிறகு வந்து தங்கிக் கொள்ளலாம். கண்டினியூஸாக ஒரு யாத்திரிகர்கள் 7 நாட்களுக்கு மேல் தங்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த சத்திரத்தில் தங்கி விஸ்வநாதரையும், விசாலாட்சி தாயாரையும், அன்னபூர்ணி தாயாரையும் கங்கையிலையும் ஸ்தானமாடி மனமகிழ்ச்சியோடு ஒரு நாள் ஒன்றுக்கு 600 யாத்திரிகர்கள் செல்லுகிறார்கள் என்பது மகிழ்ச்சியான தருணம். இந்த இடத்துல வசதி குறை, இவ்வளோ தூரம் நிறைய பேர் வராங்க, தங்குறாங்க. இன்னும் இதை அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கான இந்த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ஏதாவது பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா? இப்போது இந்த சத்திரம் கட்டி 210 வருஷம் ஆச்சு. 210 வருடங்களுக்கு முன்பாக அன்னைக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ், இந்த சத்திரம் வந்து கல் மண்டபம். நம்ம ஊரில் எப்படி ஒரு கோவில் கட்டியிருந்தால் கல் திருப்பணி என்று சொல்லுவோம், அது மாதிரி இப்போ நம்ம நிற்கிற கட்டடம் மேலே டைல்ஸ் போட்டிருக்கோம். அந்த டைல்ஸ்க்கு கீழே பார்த்தோம்னா 1 அடி உயரத்தில் கருங்கல்லால் கோவிலில் கட்டப்பட்ட மாதிரி கட்டப்பட்ட சத்திரம். அது மேலே இருக்க சீலிங் பார்த்தாலே தெரியும், அந்த மாதிரி கட்டப்பட்ட சத்திரம். இதில் வந்து நம்ம சத்திரம் எண்ட் டு எண்டு நம்ம கட்டியிருக்கோம். அதனால் வென்டிலேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி, ஏர் கண்டிஷன் பண்ண முடியாது. பாத்ரூம்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் கட்டின பாத்ரூம்ஸு. இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், தரம் உயர்த்திக்கிட்டு இருக்கோம். வென்டிலேஷன்ஸ் எங்கெங்கே பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறோம். இப்போ வந்து வெயில் காலம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி டெம்பரேச்சர் 47 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர். இப்போ மணி 7 ஆகிடுச்சு, 7:37 ஆகிடுச்சு. இப்போவும் குவைட் வார்மாக இருக்குது. அதுக்கு காரணம் கல் மண்டபம் ஒரு காரணம், வென்டிலேஷன்ஸ் கம்மி. இப்போ இதை தரம் உயர்த்துறதுக்கு நிறைய எல்லா ரூம்ஸ்லேயும் இந்த மாதிரி ஏர் கூலர்ஸ் வைக்கிறோம், கட்டில்களை மாற்றுறோம், மெத்தையை சேஞ்ச் பண்ணுறோம், பாத்ரூம்ஸை அப்கிரேட் பண்ணுறோம். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட காசி விஸ்வேஸ்வருக்கு 4 கால பூஜைகளும் சத்திரத்திலிருந்து தான் சென்று கொண்டிருக்கின்றது கடந்த 200 வருடங்களாக. அது என்னென்ன 4 கால பூஜை? காலையில் 4 மணிக்கு பண்ணுற பூஜைக்கு பேர் மங்கள ஆரத்தி. திருப்பி பிறகு
11 மணிக்கு பண்ணுற ஆர்த்திக்கு பேர் 12 மணி 11 ஆரம்பிச்சாங்கன்னா 12க்கு அது ரெடி ஆகும். அதுக்கு பேர் போக ஆர்த்தின்னு பேர். மாலை 6 மணிக்கு நடைபெறுகின்ற ஆர்த்திக்கு பேர் சப்தரிஷி பூஜை என்று பெயர். இரவு 9 மணிக்கு நடைபெறுகின்ற ஆர்த்திக்கு பெயர் சிங்கார ஆர்த்தி என்று பெயர். 4 ஆர்த்திக்கும் காசி விஸ்வேஸ்வருக்கு கொண்டு செல்லுகின்ற நெய்வேத்திய பொருள்கள், பூஜை பொருள்கள் அத்துணையும் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திலிருந்து தான் 200 ஆண்டுகளாக மங்கள வாத்தியத்தோடு கொண்டு செல்லப்படுகிறது. காசியில் மங்கள வாத்தியம் என்று சொல்லப்படுகின்ற நாதஸ்வரமும் தவிலும் வாரணாசி முழுவதும் தேடினாலும் காசி சத்திரத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் தொடர்ந்து வாழையடி வாழையாக குடும்பமாக இங்கேயே தங்கியிருந்து விஸ்வேஸ்வரருக்கு நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோக இந்த பூஜைகளுக்கு 4 கால பூஜைகள் என்று சொன்னோம். சமீப காலமாக அது 3 கால பூஜைகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு கால பூஜை மன்னர் பரம்பரை, காசிராஜன் பரம்பரை என்று சொல்லக்கூடிய அவர்கள் பரம்பரைக்கு விட்டு கொடுக்கப்பட்டு அவர்கள் அதை சப்தரிஷி பூஜையாக 6 மணிக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வரவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களே, இப்போ இங்கே வரவங்களுக்கு ஈஸியாக இந்த இடத்த வந்து ரீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சுலபமான வழிகள் ஏதாவது இருக்கா? அவங்க எப்படி இங்கே ஈஸியாக இந்த சத்திரத்துக்கு வரதுக்கான ஆக்சஸ் எப்படி? நமது சத்திரத்துக்கு வருவதற்கு ஈஸியான வழி அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக சத்திரத்துக்கு வர்றவங்களெல்லாம் ஒரு கைடு தான் கூட்டிகிட்டு வர்றாங்க நம்ம ஊர்லேருந்து, கிராமப்புறங்கள்லேருந்து. அது திருவண்ணாமலை மாவட்டமாக இருக்கட்டும், விழுப்புரம் மாவட்டமாக இருக்கட்டும், அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், வேலூர் மாவட்டங்களிலிருந்து பெருவாரியான யாத்திரிகர்கள் கூட்டமாக வருகிறார்கள். 2 ட்ரெயின் வாரத்துக்கு 2 ட்ரெயின் ராமேஸ்வரம் டு வாரணாசி எக்ஸ்பிரஸ் வருது. அந்த ட்ரெயின் வந்துச்சுன்னா ஒரு 250 பேர் வருவாங்க. அதே ட்ரெயினில் சத்திரத்துலேருந்து 200 பேர் திரும்பி போவாங்க. அப்படி வருகின்ற பொழுது அந்த டூர் ஆர்கனைசர் ப்ராப்பராக அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இதே தனியாக ஒரு குடும்பம் வர்றாங்க, முதல்ல காசிக்கு வர்றாங்க, அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னம்னா அவர்களுக்கு கொஞ்சம் சிரமமான சூழல் தான். இப்போது நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் எங்கே இருக்குதுன்னு இங்கே கேட்டால் யாருக்குமே தெரியாது. அவர்களுக்கு அந்த பெரிய பெயர் உச்சரிப்புக்கு பதிலாக நாட்டுக்கோட்டை சத்திரம்ங்கிறத நாட்கோட் சத்திரம், நாட்கோட் தர்மசாலா அப்படின்னு இதுக்கு பேர். ஒரு ரிக்ஷாவாலாட்ட கேட்டாலும் ஆட்டோவாலாட்ட கேட்டாலும் நாட்கோட் சத்திரம்னு கேட்டால் கொண்டு வந்து விட்டுருவாங்க. இதுதான் நடப்பு. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் தமிழில் பெர்மிஷன் வாங்கி அங்கே ஒரு சில இடங்களில் நாங்கள் போர்டு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கொதோலியா சர்க்கிள்லையும் தமிழில் போர்டு வைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கோம். ஷார்ட்லி வந்ததுக்கப்புறம் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்துக்கு செல்லும் வழி அப்படின்னு நாங்கள் எல்லா இடத்துலையும் சைனேஜ் போர்ட்ஸ் வச்சுருவோம். இப்போ வர்ற யாத்ரீகர்களுக்கு இங்கே இந்த காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகம் நாங்கள் சொன்னது போல் 210 ஆண்டுகளாக வாரணாசியில் மிகச்சிறந்த முறையில் செயலாற்றி வருகிறது. சம்போ என்று சொல்லுகின்ற விஸ்வேஸ்வருக்கு தேவையான அத்துணை நெய்வேத்திய பொருள்களும் மேளதாளத்தோடு எடுத்து செல்லப்படுகிறது. இப்போது இங்கே வர்ற யாத்ரீகர்களுக்கு அதுக்கு முன்னாடியில் இந்த காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தை வச்சு இங்கே வர்ற யாத்ரீகர்களை வச்சு காசிவாசிகள், அதாவது ஹிந்திக்காரங்க 1,00,000 பேர் இங்கே தமிழ் பேசுவாங்க. கொலோக்கியல் தமிழ். வியாபாரத்துக்கு போனோம்னா வியாபார தமிழ், வேறு ஏதாவது ஒன்றுனா அதுக்கு ஏற்ற தமிழை 1,00,000 காசிவாசிகள் தமிழ் அழகாக பேசுவார்கள். அதற்கு மூல காரணம் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகம் என்று சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வர்ற யாத்திரிகர்களுக்கு இங்கே இட்லி, தோசை, வடை, பொங்கல், உப்மா, கேசரி இது போன்ற நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பதார்த்தங்கள் உணவாக கொடுக்கப்படுகிறது. பிறகு அதற்கு பயன்படுத்தப்படுகின்ற எண்ணெய் நல்ல எண்ணெயும் கடலை எண்ணெயும் மட்டுமே நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இதே காசியில் போய் கடைகளில் சாப்பிட்டோம்னா இங்கே பயன்படுத்துகிற எண்ணெய் கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில் என்று சொல்லுவோம். அந்த மஸ்டர்ட் ஆயில் கொஞ்சம் சூடு ஜாஸ்தி. 2-3 நாட்களுக்கு பிறகு அதே உணவை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா வயிற்றுப்போக்குகள் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த உணவு பதார்த்தங்களில் நான் காலையில் சிற்றுண்டி 70 ரூபாய் என்றும், மதிய உணவு பெருவாரியான நேரம் அந்த உணவிற்கு ஸ்பான்சரர்ஸ் இருப்பாங்க. நன்கொடை அளிப்பதாக அவர்கள் குடும்பத்தில் ஏதாவது விசேஷம் இருக்கும், நன்கொடை அளிப்பதற்கு அவர்கள் நன்கொடை கொடுத்திருப்பார்கள். மதிய உணவு பெருவாரியான நேரங்களில் இலவசமாகத்தான் இருக்கும், விலையில்லாத மதிய உணவாகத்தான் இருக்கும். இரவு சிற்றுண்டி வேண்டும் என்பவர்களுக்கும் 70 ரூபாய் கொடுத்து இட்லி, தோசை, சட்னி, சாம்பார், வடை இருக்கிற நேரத்தில் வடை இல்லை உப்மா, அன்லிமிட்டெட் ஃபுட்டு. இது லிமிட்டட்லாம் கிடையாது, அன்லிமிட்டெட் ஃபுட்டு. ஆரோக்கியமாக இருக்கும், சுகாதாரமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். செட்டிநாட்டிலேருந்து சமையல் கலைஞர்கள் இங்கே இருந்து சிறந்த முறையில்
உணவை ஏற்பாடு செய்து பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். சந்தோஷமாக உணவு பரிமாறுறோம். வந்து செல்லுகின்ற யாத்ரீகர்களும் சந்தோஷமாக இந்த உணவை எடுத்து மன மகிழ்ச்சியோடு செல்லுகிறார்கள். கடைசியாக ஒரு கொஸ்டின் சார், இப்போது இந்த சத்திரம் இவ்வளோ நாளாக இயங்கிட்டு வருது இல்லையா, இது இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு அரசு சைட்லேருந்து ஏதாவது உதவிகளை எதிர்பார்க்குறீங்களா? இன்னும் அடுத்த தரத்துக்கு கொண்டு போகிறதுக்கான, ஏன்னா இங்கே வேலை செய்கிறவங்க அவங்களுக்கான ஊதியம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அப்போது அரசு ஏதாவது உதவி செய்யணும், இன்னும் அதிகமான உதவிகளை எதிர்பார்க்குறீங்களா? நல்ல கேள்வி மேடம். பொதுவாக நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்கள் எந்த உதவியையும் யாரிடமும் கேட்பது பழக்கமில்லை, கொடுப்பது தான் பழக்கம். இந்த சத்திரத்தில் சற்றேறத்தாழ 90 சிப்பந்திகள் பணிபுரிகிறார்கள். இவர்களுக்கு சம்பளம் சத்திரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. யாத்திரிகள் கொடுக்கின்ற அந்த சிறிய வாடகை அல்ல, நன்கொடை என்று தான் அதை பெற்றுக்கொள்கிறோம். உணவிற்கு நன்கொடை என்று பெற்றுக்கொள்கிறோம். அதில் வருகின்ற வருவாயை வைத்து அவர்களுக்கு சம்பளம், இந்த பராமரிப்பு பணிகள், கரண்ட் பில்லு, வாட்டர் டேக்ஸு எல்லாமே அதிலிருந்து தான் கட்டுறோம். நாங்கள் அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் நாங்கள் எதிர்பார்ப்பதே அல்ல, எதிர்பார்க்கவும் இல்லை. நாங்கள் எப்பொழுதுமே கொடுத்துத்தான் பழக்கப்பட்டவர்கள், எதையும் வாங்கி பழக்கம் உள்ளவர்கள் அல்ல. காரணம் என்னவென்றால், நகரத்தார் பெருமக்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். ஒரு தொழிலில் ஒருத்தங்க முன்னேறணும் அப்படின்னம்னா நாணயம், நம்பிக்கை, நேர்மை, விடாமுயற்சி இது இருந்ததுன்னா தொழிலில் முன்னுக்கு வந்துடலாம். ஸோ நகரத்தார் பெருமக்கள் பெருவாரியாக தொழில் செய்கின்ற சமூகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய வருவாய் நல்ல முறையில் இருக்கின்றது. தான தர்மங்களை அவர்கள் ஈட்டுகின்ற பொருளில் ஈட்டுகின்ற வருவாயில் சற்றேறத்தாழ 10% தானத்திற்கும் தர்மத்திற்கும் செய்கின்றார்கள். இது கடந்த பல நூற்றாண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் அரசாங்கத்திடமிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை. தேங்க்யூ சார். ஸோ இது போன்று நாட்டுக்கோட்டை சத்திரமானது பல்வேறு முக்கிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. இங்கே கூடிய மக்களுக்கு ஆதரவு கரங்களையும் அதே போல் அவர்கள் பாதுகாப்பான ஒரு இடத்தையும் தொடர்ந்து கொடுத்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக வாரணாசியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் வசந்தி.